ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ஃபுல் டே விலாக் பார்க்கலாங்களா? காலையில வந்து நல்லா கிளம்பியாச்சு. எதுக்கு அப்படின்னா வந்து இன்னைக்கு சனாசாரா ஸ்கூல்ல வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங். அதனால வந்து இன்னைக்கு காலையில கிளம்பியாச்சுங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு சாரி கட்டி அப்படின்ட்டு சாரியவே கட்டிட்டு கிளம்பியாச்சு. ரீசென்ட்டா நான் சாரீஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி பேக்ல போட்டு அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட்டே ஒரு விலாக்ல வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேங்க. சாரீஸ் எல்லாமே வந்து அடுக்கி வைக்கிற மாதிரி. அப்போ வந்து நான் எல்லாமே வந்து இந்த மாதிரி பேக் இல்லாம இப்படி வச்சு தான் வந்து அடுக்கி வச்சிருந்தேன். அது இடையில என்ன ஆயிருச்சு அப்படின்னா, சாரீஸ் எடுக்கும்போது அப்படி அப்படியே உருவி உருவி அவசரமா நம்ம டக்கு டக்குன்னு கிளம்புவோம் இல்லைங்களா? அந்த டைம்ல அப்படியே உருவி சாரீஸ் எல்லாமே வந்து கலஞ்சு போயிட்டே தான் இருந்தது. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி பேக்ல வந்து போட்டு சாரீஸ் வச்சுட்டேன். அத வந்து ஒரு வீடியோவா எடுக்கணும்னு தான் நெனச்சேங்க. இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்றத. ஆனா அன்னைக்கு வந்து சரி கபோர்ட் கிளீன் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு நெனச்சுட்டு டக்கு டக்குன்னு திடீர்னு ஒரு இது வந்து வந்தது. அதனால டக்குன்னு வந்து கிளீன் பண்ணிட்டேன். அத வந்து இன்னொரு நாள் வந்து ஒரு விலாக்ல நான் ஷேர் பண்றேன். எப்படியும் திரும்ப கலைய தான் போது. அதனால வந்து அடுத்த விலாக்ல நான் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேங்க. காலையில நான் ரெடி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் சனா சாராவுக்குமே வந்து அவங்கள வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா, சாட்டர்டே, சண்டே 2 டேஸுமே வந்து அவங்களுக்கு லீவ் இல்லாத மாதிரியே போயிருச்சு. ஏன் அப்படின்னா வந்துங்க, சாட்டர்டே அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வந்து இருந்தது. அதனால அதுக்கு வந்து கிளம்பி எப்பவும் போல கிளம்பி போனோம். அதுக்கப்புறம் சண்டே அவங்களுக்கு ஸ்கூல்ல நேஷனல் லெவல் யோகா டோர்னமெண்ட் இருக்கு. அதுக்கும் கிளம்பி போகணும் அவங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து சனாசரா ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங். அதனால அதுக்கு தான் வந்து ரெடி ஆயிருக்கோம். ஸ்கூல்ல போய் அட்டெண்ட் பண்ணிட்டு மீட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வர வேண்டியதுதான். நான் இன்னைக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஒரு மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டுக்கிட்டேங்க. மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிட்டு ஐப்ரோஸ் லைட்டாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பொட்டு இந்த சாரீ கலர்லேயே வந்து ஒரு பொட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் குங்குமம் அவ்வளோதான். இதுதான் பண்ணியிருக்கேன். வேறு எந்த க்ரீம் எதுவுமே வந்து போடல. அதுக்கப்புறம் ஒரு நியூட் ஷேட் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். இதான் வந்து இன்றைக்கி நான் போட்டிருக்கேன் மேக்கப். எனக்கு எப்போவுமே கம்ஃபர்டபுளான ஒரு ஹேர் ஸ்டைல் அப்படின்னா வந்து இந்த மாதிரி போனிடெயில் போட்டுக்கிறது தாங்க. என்ன அவுட்ஃபிட்டாக இருந்தாலுமே வந்து எனக்கு எங்கே போகிறதா இருந்தாலுமே நான் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது வந்து போனிடெயில் தான். நல்லா எல்லா முடியும் எடுத்து பிடிச்சி கட்டிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு வந்து இந்த இதுதான் வந்து சூட்டும் ஆகும். அது ஒன்று இருக்குது. வேறு நிறைய டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து எனக்கு பெருசாக சூட் ஆகாதுங்க. எனக்கு இந்த போனிடெயில் தான் வந்து அதிகமாக சூட் ஆகும். இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவேன்னா, இந்த ஹேர் எல்லாமே எடுத்துகிட்டு இங்கே ஒரு கிளிப் மட்டும் இந்த மாதிரி குத்திடுவேன். அதான் வந்து பண்ணுவேன். இது 2 தான் வந்து மோஸ்ட்டாக ட்ரை பண்ணுறது. இந்த மாதிரி எல்லா முடியுமே வந்து எடுத்து கட்டியிருக்கேன். அந்த சாரீ வந்து இன்றைக்கி ஒரு காட்டன் சாரீங்க. நல்ல சிம்பிளான ஒரு சாரீ. அதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ளைன் ப்ளவுஸ் வந்து நான் மேட்ச் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா சாரீ ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. சாரீ ஃபுல்லாகவே வந்து இந்த க்ரீன் பிளாக் பேஸு அதில் வந்து க்ரீன் கலரில் இந்த மாதிரி இருக்குது. அதனால் அதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ப்ளைனாக இருந்துச்சு அப்படின்னா அதோட இது லுக் வந்து நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அதனால இந்த மாதிரி பிளாக் ப்ளவுஸ் வந்து நான் வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டேன். இதான் வந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ரெடியாக இருக்கேன். ஏன் சாரீ அப்படின்னா, சாரீ கட்டியே வந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. டக்கு டக்குன்னு சுடிதார் இல்லைன்னா ஏதாவது டிஷர்ட்ஸ், டாப்ஸ் இதே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியே இருந்தது. சரி இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு வந்து சாரீ கட்டிட்டு போகலாமே அப்படின்ட்டு தாங்க சாரீ வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து ரெடி ஆகிட்டேன். இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து வெளியில் போயிருக்காரு. வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். இனி அவர் வந்தோடனே கிளம்ப வேண்டியதுதான். ரொம்ப நேரமாக வந்து என்னோடய வாட்ச் எங்கேயோ வச்சுட்டேங்க. அதை வந்து தேடிகிட்டே இருந்தேன். சரி ஹேண்ட்பேக்கில் தான் வச்சுருக்கேனா அப்படின்ட்டு ஹேண்ட்பேக்லலாம் பார்த்துட்ருந்தேன். ஹேண்ட்பேக்லேயுமே காணோம். எங்கேயோ வச்சுட்டேன். எங்கேன்னு தான் தெரியலைங்க. இனி வந்து வாட்ச் கண்டுபிடிக்கிற வேலை வேறு இருக்குது. இந்த மாய்ஸ்சரைசர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வந்து ப்ரமோஷனுக்காக அனுப்பிச்சிருந்தாங்க. இதுதான் வந்து நான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மூவிகா அப்படிங்கிற பிராண்டோட ஒரு ப்ரொமோஷன் ஒன்று போட்டிருப்பேங்க. அந்த இதில் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. நிஜமாவே இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நான் இதை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஒரே ஒரு பம்ப் இவ்வளோ எடுத்தால் போதுங்க. இது எடுத்தால் போதும். இது வந்து நம்ம ஃபேஸ்க்கு ஃபுல்லாகவே வந்து கரெக்டாக இருக்கும். நல்ல ஜெல்லு, மாய்ஸ்சரைசிங் ஜெல் இது. ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து நமக்கு இந்த ஒரு சின்ன ஒரு பம்ப் வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து என்னோடய ஃபேவரட்டாக இருக்குது இப்போது. ரொம்பவே நல்லாயிருக்கு. புபிகா பிராண்டோட மாய்ஸ்சரைசிங் ஜெல் க்ரீம். சரி ஹேண்ட்பேக்கே எடுத்துட்டோம். இதில் வந்து எப்போவுமே நான் என்ன வந்து கேரி பண்ணிட்டு போவேன் அப்படின்ட்டு பார்க்கலாங்க. இந்த ஹேண்ட்பேக் இல்லைன்னா வேறு ஏதாவது ஹேண்ட்பேக் நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னாலும் இந்த திங்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த பேக்கில் இருக்கும். அந்த மாதிரி திங்ஸ் தான் வந்து நான் வச்சுருக்கேன். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு அதில் பார்த்துடலாங்களா? வந்து பாப்பா தான் உள்ளே வச்சுருக்காங்க. இது அவங்களோட நோட்டு. பாருங்கள் எந்த மாதிரி எப்படியெல்லாம் ஃபுல்லாக ஒரே கிறுக்கலாக தான் இருக்கும்.
இந்த பேக் வந்து இப்போதைக்கு ரீசெண்டாக நான் இந்த பேக் தான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இந்த பேக் வந்து அம்மாவோட அக்கா, எங்கள் பெரியம்மா வந்து லண்டன்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க. இந்த பேக் எனக்கு ரீசெண்டாக இப்போ ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா நிறைய திங்ஸ் வந்து நம்ம இதில் வந்து கேரி பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாகவே என்னோடய ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே ரொம்ப பெரிய சைஸில் தான் இருக்கும். எனக்கு அதான் வந்து ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் வந்து கம்ஃபர்டபுளாக நம்ம நிறைய திங்ஸ் வந்து கேரி பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா பாப்பா 2 இருக்குது இல்லைங்களா, அதனால் 2 எல்லாமே டபுளாக எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு வந்து மோஸ்ட்டாக அந்த மாதிரி பெரிய பேக் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த பேக் வந்து நம்ம இப்படியும் ஸ்டைல் பண்ணிக்கலாம். இந்த பேக் வந்து இந்த மாதிரி க்ராஸாக கூட நம்ம ஸ்டைல் பண்ணிக்கலாம். இங்கே வந்து அதில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த மாதிரி நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்படி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி பிடிச்சிக்கலாம், இல்லைன்னா நம்ம இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நிஜமாவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சரி வாங்க இதுக்குள்ளே வந்து என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த ஒரு பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இது வந்து எதுக்கு அப்படின்ட்டு நான் அப்புறம் சொல்கிறேன். இதில் வந்து இந்த மாதிரி முன்னாடி இங்கே ஒரு இது இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இதை வந்து செக்யூர் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி பட்டன் கொடுத்த மாதிரி இருக்குது. இதை வச்சு நம்ம இப்படி செக்யூர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய பர்ஸ். இந்த பர்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே லக்கியான ஒரு பர்ஸாக இருக்குது. இது வந்து ப்ரமோஷனுக்காக வந்தது தாங்க. அந்த ஒரு பேக் வீடியோ வந்து ப்ரமோஷனுக்காக போட்டிருப்பேன். அதில் வந்து இந்த பர்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து இதில் தான் வந்து நான் என்னோடய கேஷ், என்னோடய கார்டு எல்லாமே வந்து இந்த பர்ஸில் தான் வந்து வச்சுக்குவேன். இது வந்து உண்மையாகவே நிஜமாவே ரொம்ப லக்கியான ஒரு பர்ஸ் தாங்க. எப்பவுமே இதில் வந்து கொஞ்சம் கேஷ் வந்து இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ அந்த பிராண்ட். அவங்களுக்கு வந்து இந்த பர்ஸ் சென்ட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னா, கொஞ்சமாக கேஷ் இருக்கும். அதிகமாக வந்து ஜிபே பண்ணிக்கிறதுனால கொஞ்சமாக கேஷ். இந்த மிரர் வந்து நான் இதை சொன்னேன் இல்லைங்களா, இந்த பெல்ட்டில் வந்து இந்த மிரர் இங்கே வந்து இருக்குது இல்லைங்களா, இந்த பெல்ட்டில் வந்து கொடுத்து இப்படி இந்த மாதிரி இருக்குது. இது வந்து அவ்வளோ சேஃபாக இல்லை அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டு இதை மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணிட்டேன். இது வந்து நல்லா ஜூமாக காட்டும் இல்லைங்களா, அந்த மிரர். இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டோட ஒரு ஃபோட்டோ. இது வந்து கொஞ்சம் முன்னாடி எடுத்ததுங்க. அந்த ஃபோட்டோ வந்து ஒன்று எங்கேயோ இருந்தது, ஏதோ தேடிட்டு இருக்கும்போது இருந்தது. அதை எடுத்து வந்து பர்ஸில் வச்சுருக்கேன். கொஞ்சம் முன்னாடி எடுத்த ஃபோட்டோ இது. அதுக்கப்புறமா என்னோடய பேன் கார்டு, அப்புறம் என்னோடய ஆதார் கார்டில் வந்து கொஞ்சம் நல்லா இருப்பேன். ஏன் அப்படின்னா வந்து என் ஹஸ்பண்ட் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் கோயம்புத்தூரில். அப்போ போய் இடையில ரீசெண்டாக வந்து மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணோம். அப்போ வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. அந்த ஃபோட்டோ வந்து இதில் வச்சதுனால கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு எடுத்த ஃபோட்டோலாம் பார்க்கவே முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபோட்டோ வந்து நல்லாயிருக்கும். அதனால் ஆதார் கார்டு வந்து நான் தைரியமாக காட்டுவேன். இப்போ இது வந்து ஒரு ஷாப்பிங் வந்து ரீசெண்டாக ஒன்று பண்ணியிருந்தேன். அனிகாவில் வந்து பொள்ளாச்சியில் இருக்குது. அதில் வந்து ஒரு ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து ஒரு காயின், சில்வர் காயின் வந்து கொடுத்துருந்தாங்க. அது போட்டு வச்சது இன்னும் அப்படியே இருக்குது. அதோட ஃபீஸ் கட்டுவோம் இல்லைங்களா, அது 2 பேர்த்துக்கும் அதோட இது வச்சுருக்கேன் உள்ள. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ரூம் கீ வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன், எப்போவுமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அவ்வளோதான். முன்னாடி குட்டியாக ஒரு இது இருக்குது. அதில் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ, சாய்பாபா ஃபோட்டோ, இந்த மாதிரி சாமி ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன். அப்புறம் என்னோடய ஏடிஎம் கார்ட்ஸ், அப்புறம் என்னோடய ஏடிஎம் கார்டு, அப்புறம் குழந்தைங்களோட ஹாஸ்பிட்டலோட கோவிலோட திருநீர் ஒன்று வச்சுருக்கேங்க. என்னோடய நேசல் ட்ராப்ஸ் ஒன்று இருக்குதுங்க. அதுக்கப்புறமா ஒரு கிளிப் இருக்குது. அப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம். இதுதான் என்னோட ஒரு பர்ஃப்யூம் இருக்குது. குழந்தைங்களோட மெடிசின்ஸ் வந்து இது எப்பவுமே என்னோடய பேக்கில் இருக்கும். அது வந்து இருக்குது. இது வந்து நம்மளோட ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் அந்த இது இருக்குது இல்லைங்களா, அதை வந்து வச்சுருக்கேன். வீனஸோடது இருக்குது. இது வந்து இந்த மாதிரி பவுச்சில் போட்டு அதை அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்னதாக இருக்கும், மிரரோடு இருக்கும், குட்டியாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுச்சு. இதில் வந்து சும்மா ஏதாவது போட்டு வச்சுருப்பேங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி நெயில் பாலிஷு கொடுத்தாங்க, கோவிலேருந்து கொடுத்தாங்க. அதனால் இதை வந்து வச்சுருக்கேன். இது மாதிரி நெயில் பாலிஷ் இருக்குது இந்த இதில். அவ்வளோதாங்க. இதில் வேறு ஒன்றும் இல்லை.
இந்த பர்ஸ் ஒன்று. இது பாருங்கள், இது வந்து சனாசாரா தான் வச்சுருப்பாங்க. அவங்களோட ஷார்ப்னர், பென்னு, கலர் பென்சில், அப்புறம் வந்து விக்ஸ். இதெல்லாம் நமக்கு எப்போ வேணாலும் தேவைப்படும் இல்லைங்களா, அதனால் இதெல்லாமே வந்து பேக்கில் இருக்கும் எப்போவுமே. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஜுவல் பாக்ஸு, நம்ம ஏதாவது ஜுவல்ஸ் போட்டு போகிறோம் அப்படின்னா டக்குன்னு வந்து கழட்டி ரிமூவ் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து எப்போவுமே என்னோடய ஹேண்ட்பேக்கில் இருக்கும். அப்புறம் மெயினாக பேராசிட்டமல் வந்து பேராசிட்டமல் இது வந்து ஓப்பனே பண்ணலைங்க. ஓப்பன் பண்ணாமல் ஒரு இது வந்து எப்போவுமே சேஃப்டிக்காக வச்சுருப்பேன். குழந்தைங்களுக்கு வந்து எந்த டைமில் ஃபீவர் வரும்னே சொல்லவே முடியாது. அதனால அதை வந்து சேஃப்டிக்காக எப்போவுமே வந்து ஒன்று ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பேன். சப்போஸ் இதை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொன்று ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நான் பேக்கில் வச்சுக்குவேங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி கோல்டுக்கு வந்து இதான் நான் யூஸ் பண்ணுறேன். குழந்தைங்க பாப்பாக்களுக்கு கோல்டு சிரப்பு வந்து ஒன்று எப்போவுமே வச்சுருப்பேன். அப்புறம் என்னோடய லிப்ஸ்டிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் லிப்ஸ்டிக்ஸ் வந்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சன்கிளாஸ். எப்போவாவது ரேராக நமக்கு தேவைப்படும், அந்த டைமில் மட்டும் இதை நான் யூஸ் பண்ணிக்குவேன். மோஸ்ட்டாக பெருசாக யூஸ் பண்ண மாட்டேங்க. எனக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சன்கிளாஸஸ் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். எனக்காவது வந்து நம்ம கண்ணில் இன்ஃபெக்ஷன், அலர்ஜி அந்த மாதிரி வரும்போது கிளாஸஸ் போட்டுக்கிட்டால் கொஞ்சம் நமக்கே வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அதனால வந்து அந்த மாதிரி டைம்லலாம் வந்து வெளியில் போகும்போது இந்த மாதிரி கிளாஸ் போட்டுக்குவேன். இல்லை அப்படின்னா அதுக்காகவே வந்து என் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு கண்ணாடி வந்து ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். எப்படி அப்படின்னா எனக்கு வந்து பவர்லாம் இல்லைங்க, 0 பவர் தான். ஆனால் ஒரு கண்ணாடி அதுக்கு வந்து 0 பவர் இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி லென்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். ஷாப்பில் போயிட்டு பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். அது வந்ததுக்கப்புறமா உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அது வந்துருச்சு அப்படின்னா அது வந்து இதே மாதிரி என்னோடய பேக்கில் எப்போவுமே இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த திங்ஸ் எல்லாமே வேறு ஏதாவது நான் பேக் சேஞ்ச் பண்ணாலுமே இது எல்லாமே அப்படியே அந்த பேக்கு மாறும், ஹேண்ட்பேக். இது இல்லாமல் இன்னும் என்னென்ன திங்ஸ் வருது அப்படின்னா நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அதை பொறுத்து ஒரு செட்டு ட்ரெஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்குவேன் ஹேண்ட்பேக்கில். அப்புறம் வந்து வாட்டர் பாட்டில்ஸ் வரும். அதுக்கப்புறம் மூவியெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாமே வந்து சனாசாராக்கு அப்படி மேலே போட்டுக்கிற மாதிரி ஒன்று இருக்குது, அதெல்லாமே வந்து எடுத்து வச்சுக்குவேன். அந்த பேக் எடுத்தனால இது எல்லாமே சரி உங்க கூட நான் ஷேர் பண்ணிடலாமே அப்படின்ட்டு நான் வந்து இந்த வீடியோவை உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். இது என் ஹஸ்பண்டும் வந்துட்டாரு. இனி வந்து நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடலாம். அப்புறம் வந்து அப்படியே வந்து ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சுங்க. நான் கிளம்பும்போது எல்லாம் பார்த்தா நல்லா வெயிலாக தான் இருந்தது. திடீர்னு பார்த்தா அப்படியே கருக்கல் வந்துடுச்சு. அப்புறம் மழை தூறலோடவே வந்து ஸ்கூலுக்கும் போயாச்சு. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததில் ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. ஏன்னா சனாசாரா வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் 2 பேருமே வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தது தான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒருத்தங்க வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு இன்னொருத்தங்க படிக்க முடியல அப்படின்னா அது வந்து கஷ்டமாக தான் இருக்கும். இவங்க 2 பேருமே வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே வந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குங்க. அந்த கோவிலுக்கு வந்து அப்படியே போயாச்சு. ஏன்னா வந்து சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால சரி ஆஞ்சநேயர் கோவிலுக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அப்படியே வந்து நாங்கள் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வந்து போயிட்டோம். அங்கே போயிட்டு நல்லா சாமியெல்லாம் திருப்தியாக கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸாக கோவிலில் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்புனோம். இன்றைக்கி வந்து சனாசாராக்கு ரொம்பவே ஜாலி. ஏன்னா வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி புல்லட்டில் தான் போனோம். போகும்போது ஒரு ஆள் முன்னாடி, வரும்போது ஒரு ஆள் முன்னாடி அப்படின்ட்டு தான் வந்து மாறி மாறி உட்காந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. இனி வந்து கொஞ்சம் லாங் வீடியோ அதிகமாக போடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால அதிகமாக இந்த லாங் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் பார்க்க முடியுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாம் போய் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 1:45 ஆயிடுச்சு. இனி வந்து சனாசாராக்கு சாப்பிட கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிட வேண்டியதுதான். இந்த vlog நான் இதோட அப்படியே எண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வித் லவ், சங்கீதா.